வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் மசாலா வறுவல். ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைக்காய் டிக்கி, வாழைக்காய் கிரேவி எல்லா ஐட்டமும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து வாழைக்காய் மசாலா வறுவல், ஒரு வித்தியாசமான ரெசிபிங்க. கறி டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு இப்போ 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதோட தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கருத்துரும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வாழைக்காய் மசாலா வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது 1/2 டீஸ்பூன், இதால் 2 போட போகிறேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள். 2 வாழைக்காய் இருக்குது, அதனால் போட போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். பாதி லைம் புழிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய லைமில் பாதி லைமு, அதையும் சேர்த்துடலாம். அதில் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க மசாலா இப்போ அரைச்சாச்சு, நல்லா ரெடியாக இருக்குது. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக இருக்கும்னா ரொம்ப குறப்பாகவும் இருக்க வேணாம். இப்போ இதை வச்சு நம்ம வாழைக்காவை ரெடி பண்ணிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. பேனில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் இந்த வாழைக்காவை நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காவை எடுத்து ரோஸ்ட் பண்ணிடலாம். இதில் 3/4 வேக்காடுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் மசாலா போட்டு வறுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பிளேட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதே கடாயிலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியுது. இதோட கருவேப்பிலை, இதில் நம்ம அரைச்ச மசாலா விழுந்து இதை சேர்த்துக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காரெல்லாம் இந்த வாழைக்காயில் இறங்கணும். இப்போ இந்த வறுத்து வச்ச வாழைக்காவை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இந்த மசாலாலாம் ஊறி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் வாழைக்காய். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ இது வாழைக்காய் நல்லா மசாலாவோடு சேர்ந்து சூப்பராக வருதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். வாழைக்காய் மசாலா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சூப்பராக செவந்து நல்லா வந்திருக்கு. ஓரமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா செவந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு வாழைக்காய் மசாலா வறுவல் ரெடி. வாழைக்காய் மசாலா வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தியோட கூட சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.